வணக்கம் வாத்தியாரே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சாக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 10. என்னென்னா டே 10 என்ன புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் ஜொமேட்டோ ஒட்டி 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்ட போகிறேன். அந்த சேலஞ்ச் தான் இப்போ பண்ணியிருக்கிறேன். ஸோ 10 நாள் ஆயிடுச்சு. நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் சோம்பேறித்தனம் தான் எனக்கு சீக்கிரம் ஏஞ்சிக்க முடிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. சேம் அதே ப்ராப்ளம் தான். நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். என் சோம்பேறித்தனத்தை விடுறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:45 10 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஏன் இப்படி பண்ணுறேன் எனக்கே தெரில வாத்தியாரே. ஸோ 3/4 ஹவர் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஜிக்ஸே புக் பண்ணல. 10 மணி ஆகிட்டு பிறகு தான் நான் ஜிக்ஸே பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஜிக்ஸே நான் புக்கே பண்ணல. ஏன் வர வர இப்படி ஆகிறேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:45. சும்மா 3/4 ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு அந்த வீடியோ ஷார்ட்ஸுக்கான வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா டைம் 9:10 ஆயிடுச்சு. ஏன்னா நான் இன்னும் 9:10 ஆயிடுச்சு, ஆர்டரே வரலையான்னு சொல்லிட்டு நான் பார்த்தாக்கா ஜிக்ஸே புக்கே பண்ணல. என்ன தெரில வேறு, வர வர ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிடுது. ஆர்டர் வந்தோடனே திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ மணிக்கு போட்டுக்கிறேன்னா கரெக்டாக 10 ஃபஸ்ட் ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ மணிக்கு போட்டாங்கன்னா கரெக்டாக 10:48 போட்டுக்கிறேன். 30 ரூபா ஆர்டரு. அதை பிக்கப் பண்ண தான் நான் இப்போ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தாக்கா டக்குன்னு செகண்ட் ஆர்டர் போட்டேன். பேக் டு பேக்கு செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண தான் போய்க்கிறேன். அதுவும் இங்கே 600 மீட்டர்ஸ் ஆகுது பிக்கப்பு. இனிமேல்லேருந்து ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் நான் நல்லா வரும்ன்றது நம்பிக்கை. ஏன்னா ஜொமேட்டோட ஷேர் வேல்யூ பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. போன வாரத்தில் சொல்லியிருப்பேன், வெறும் 250 ரூபா கிட்ட வந்துட்டுக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 23,115 ரூபாவோ 16 ரூபாவோ தான் பார்த்தேன் நான். அப்போவே நான் அதை வாங்கிட்டு இப்போ விற்றுருந்தேன்னா 23,000 ரூபா வந்திருக்கும். பார்த்துக்கலாம், திருப்பி இறங்கும் போது ஏற தான். அதான் நான் கூட சொல்லணும். இந்த 2வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 3வது ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. பிக்கப்புக்கு வந்தேனாக்கா ஃபுட்டு ரெடி ஆக மாட்டேங்குது. வேறு 3வது ஆர்டர் தான் அது. முதல்ல இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:11 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 140 ரூபா. 4வது ஆர்டருக்காக வெயிட்டிங். ஆர்டர் இல்லைன்னு ஒரு பக்கம் சும்மா நின்று இருந்தேன். அப்போது ஒருத்தர் வந்து கேட்டார், ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி இந்த ஜொமேட்டோ விட்டு வேறு எதுனா கம்பெனியில் ஜாயின் ஆகுறீங்களான்னு கேட்டார். இல்லைன்னா நான் எதுவும் ஜாயின் ஆகிறதில்ல. ஏன்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னார், கம்பெனி பேர் வேண்டா, இப்போ அது எப்படி கம்பெனிக்கு தெரில. அமேசான் மீஷோவில் வர ஆர்டருங்கள்லாம் நம்மக்கிட்ட வரும்ப்பா. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் கம்ப்ளீட், 10 இல்லை 12 ஆர்டர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த 12 ஆர்டரை நீ 3 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணணும். 10 ஆர்டரை நீ 10 இல்லை 12 ஆர்டரை நீ 3 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணோம். அப்படி நீ கம்ப்ளீட் 2 ஹவரில் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு போயிடலாம், 1 ஹவரில் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு போயிடலாம். இந்த லாகின் ஹவரெல்லாம் நீ காட்டணும், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதில் வரணும், அந்த பேக்கேஜிங்கெல்லாம் பிக்கப் பண்ணிக்கணும், டெலிவரி பண்ணிட்டு அப்படியே நீ வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு ஒரு நாளைக்கு 640 ருபீஸ் தருவோம், ப்ளஸ்ஸு பெட்ரோலுக்கு 120 ருபீஸ் தருவாங்க. நீ சரியான்னு கேட்டாங்க. இது நல்லா தானே இருக்குது. 3 ஹவருக்கு பெட்ரோலெலாம் சேர்த்து 750 ஹவர் தான். 750 760 ஏதோ சொன்னாங்க. 700 வச்சுக்கலாம் நம்ம. பரவாயில்லையா, 3 ஹவருக்கு 700. அதுவும் லோக்கல்லே தான் தருவாங்களாம். அது எப்படி இருக்குதுன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நாளில் போய்ட்டு அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அவங்க நம்பரெல்லாம் வாங்கின்னு எதுன்னு போய்க்கிறாங்க. ஸோ எங்கள் கம்பெனிலேருந்து உங்களும் கால் பிக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் மட்டும் போனேன் அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனையும் அவன் நம்பருக்கு கொடுத்தேன். அவங்ககிட்ட கேட்டதாக கொடுத்தேன். சரி இது மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்கடா, நீயும் வரையாடான்னு கேட்டதுக்கு பரவாயில்ல நானும் வரேன்னு சொன்னான். அதனால தான் அவன் நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்குறேன். சரி ஓகே வேறு ஆர்டரு டெலிவரி பண்ணிட்டேன். டெலிவரி பண்ணிட்டு 5வது ஆர்டருக்காக வெயிட்டிங். வேறு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:40 ஆகுது. 1 மணிலேருந்து நானும் அந்த ஆர்டரை முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறேன். ஆர்டரே இல்லை. அதே மொல்லமாக போகலான்னு சொல்லிட்டு மொல்லமாக வந்து இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு. 28 ரூபா ஆர்டரு. அதை பிக்கப் பண்ண தான் இப்போ நான் போயின்னுக்கிறேன். என்னான்னு தெரில, மதியானம்னாக்கா ஆர்டர் கம்மியாகுது, சாயந்தரத்தில் சூப்பராகுது ஆர்டரு. அதே இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:08 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 470 ரூபா. ஆர்டர் வருது. பேக் டு பேக் இல்லை, ஒரு ஆர்டருக்கும் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி கேப்பு. அதே கரெக்டாக 11 மணிக்கு நான் லாகின் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுது. இவ்வளோ நேரத்தில் அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்குது.
கரெக்டாக 11 மணிக்கு தான் ஆன் பண்ணேன் ஜிக்ஸு. 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 3 மணி 3:40. அது என்னமோ தெரியல வேறு, இங்கேயே 10 நிமிஷம் உட்காந்து சும்மாவே உட்காந்துருந்தேன். இப்போ டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆக போகுது. 4 மணி ஆயிடுச்சு. ஒரு 15 மணி நேரமாக நான் இங்கேயே உட்காந்துட்டேன். இந்த பலப்பழப்பா ஃபஸ்ட்டு பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம் இது என்ன படம்னு சொல்லிட்டு. HMT வாட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த கோட்ரை சொல்லு தாங்க இருக்கிறேன். இந்த பக்கம் வந்தாலே ஆர்டர் கம்மி தான் வருது இங்கே. ஏன்னா இந்த ஃபுல்லாக கோட்ரஸ் இல்லையா, இப்போ சுற்றி முற்றி 2 கிலோமீட்டருக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, ஹோட்டலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது 1-2 கையேந்தி பவன் இருக்கும், அவ்வளோதான். மிச்சம் எது பார்த்திங்கனாலும் ஹோட்டலெலாம் இல்லை. அதனால தான் இந்த ஜோன் விட்டு வெளியே போனால் தான் நம்மளுக்கு ஆர்டர் எதுனா வரும். ஆனால் என்கிட்ட சின்ன ஆக்ஷன் கேமரா ஒன்று இருக்குது. அந்த ஆக்ஷன் கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை தர. ஏன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, இந்த ஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து இதுக்கு காப்பி பண்ணி இதுலேருந்து எடிட்டிங் பண்ணும்போது ஒரு சில ஃபுட்டேஜ் மிஸ்மேட்ச் ஆகிடும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும், செகண்ட் ஃபுட்டேஜ் அதுக்கு கீழே வராது. அது எங்கன்னா வேறு பக்கம் எங்கன்னா போய்ட்டு ஸ்டோர் ஆகிட்டுருக்கோம். அதை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி அதை கொண்டு வந்து செகண்ட் லைனில் வச்சேன்னா அப்புறம் 3ஆவதுக்கு நான் போய் தேடணும். அந்த மாதிரி தான் ரொம்பவும் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இதுவாக வராது என் ஃபோனில். அதுலேருந்து அதுலேருந்து மெமரி கார்ட்லேருந்து என் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஃபோன்லேருந்து அதுக்கு வரதுக்கு அது எல்லாமே ஷஃபிள் ஆகிட்டு தான் வரும். கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒன்றா போய் தேடணும். இதுனா பரவாயில்ல, ஃபோனில் இதே எடிட் பண்ணுறது, இப்படியே வீடியோ ஷூட் பண்ணுறது, இப்படியே எடிட்டிங் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டே நான் ரெகுலராக வீடியோ கொடுக்கல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோஸே வருது. அது ஏன்னா எடுக்கிறது இது ஒரே ஃபோன் தான், அதுவும் 4G தான் இது. ஸோ 4G ஃபோன் இருக்கிறதுனால எனக்கு இதுக்கும் இன்டர்நெட் தேவை. இந்த ஜொமேட்டோ ஓட்டுறதுக்கும் இன்டர்நெட். வீடியோ கட் ஆகிட்டு இருக்கேன், ஏன்னா டக்குன்னு ஆர்டர் வந்துச்சு. என்ன சொல்லியிருந்தேன் நான், ஆமாம் இந்த மாதிரி என்கிட்ட ரெகுலராக வீடியோஸ் வருது. ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணியெல்லாம் ஃபோனில் வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் அதை அப்லோட் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா வச்சுட்டு அதுக்கெல்லாம் டைட்டில் எழுதிட்டு ஷெட்யூலில் போட்டு விட்ருவேன். ஸோ நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஷெட்யூலில் போட்டு வச்சுருவேன். ஷெட்யூலில் போட்டு வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்துடும். நான் அப்லோட் பண்ணலன்னா கூட சப்போஸ் நான் மறந்துட்டேன், இன்றைக்கி ஒரு வீடியோ வரணும், அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் மறந்தாலும் ஷெட்யூலில் போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்லோட் ஆகிடும். அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ நாளாக. அதுக்காக தான் வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வர்றது. முதல்ல இந்த சேனலை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்லா இருக்கிற லேப்டாப் ஒன்று வாங்கணும். லேப்டாப் வாங்கி தான் அந்த மாதிரி ஆக்ஷன் கேமராவில் எடுத்து லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் பண்ணி இந்த வீடியோக்கான ஸ்டோரேஜ் அதில் இருந்துச்சுன்னா அப்போது அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் நான் ஏன் லேப்டாப் வாங்கினேன்னு சொல்கிறேன்னா, ஸோ இன்றைக்கி பிடிச்ச ஃபுட்டேஜாக இருக்கும், நேற்று பிடிச்ச ஃபுட்டேஜாக இருக்கும். ஸோ நேற்று வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் போட்டுறேன்னா அந்த வீடியோ அதில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே இதிலே இருக்கிறதுனால அப்பப்போ நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணின்னு இருப்பேன். அதனால தான் ஒரு லேப்டாப் ஒன்று இருந்துச்சுன்னா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அதிலே ஸ்டோர் பண்ணி அப்படியே அதிலே கூட பேக்கப் வச்சுன்னு இருப்பேன். அதே ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். பைத்துக்கார 5 நிமிஷம் அங்கேயே உட்கார வச்சிட்டான். ஆர்டர் ரெடி ஆகலப்பா, சூடாக பண்ணிக்கிறோம்ப்பா, குக் பண்ணிக்கிறோம்ப்பான்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சிட்டான். ஏன்னு தெரில, கிளைமேட்டு வானம் மூடி இருக்குது, மழை வர மாதிரி ஃபீல் ஆகுது. தெரில மழை வருமா வராதான்னு தெரில. வேறு என்ன பண்ணுறது, ஜர்க்கின் வேறு எடுத்தனால ஒன்றுமே கொண்டு வரல. வேறனும் சொல்லணும்னு இதோட இந்த பக்கம் வர்றது 3ஆவது முறை வர என்னன்னு தெரில. அப்படின்னு போகிறேன்னா திருப்பி இங்கே வரேன், திருப்பி அங்கே அந்த இப்படி போய் இங்கே எடுத்து அங்கே போகிறேன்னா திருப்பி அங்கே போயிட்டு திருப்பி ஆர்டர் கொடுத்துட்றேன். அங்கே தான் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு மொல்லமாக வரேன்னா திருப்பி இங்கே வந்தது. இங்கேருந்து என்ன பண்ணுறேன், திருப்பி மொல்லமாக வந்துருக்கிறேன்னா திருப்பி ஆர்டர் இங்கே ஒரே ரெஸ்டாரண்ட்டை தான் உள்ளது. திருப்பி தூக்கின்னு போய் திருப்பி அதே ஏரியாவில் பக்கத்தில் குத்துனுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அங்கே குத்தேன், திருப்பி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் அந்த அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்டு குத்தேன். இப்போ திருப்பி அதே அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் போயின்னுக்கிறேன். தெரியல, ஒரே பக்கம் அங்கேருந்து வரேன், திருப்பி இங்கே எடுத்துக்கிறேன், திருப்பி அங்கே போகிறேன், திருப்பி அங்கே தான் வரேன், இங்கே எடுத்துக்கிறேன், அங்கே போகிறேன். இதே இருக்குது அப்போத்தந்து. இந்த பக்கம் வந்தாலே அங்கெல்லாம் காலியாக்குது ரோடு. இது ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் கொஞ்சம் டிராஃபிக்கு. இதெல்லாம் தாண்டனா டிராஃபிக்கில் ஒன்றும் இல்லைங்க.
இப்போ நான் சிக்னலில் தான் நின்றுங்கிற டிராஃபிக் சிக்னல் விட்டுக்கிறான். அங்கே சிக்னல்லேருந்து போகிறதுக்கு எல்லோரும் அடித்து முடிச்சு ஓடிங்கிறாங்க. சிக்னல் உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்திங்கன்னா வானம் எவ்வளோ கிளியராக இல்லாமல் மூடிங்குது. வேகமாக சாயந்தரமாக மழை வரும்னு நினைக்கிறேன். அதனால் 6 மணிலேருந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க. ஒரு ஹவராக ஜிக்ஸ் புக் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணின்னு போகலான்னு பார்க்குறேன். மதுரை இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. 6 மணி 6 நிமிஷம் ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 819 ரூபா. இந்த லொக்கேஷனுக்கு நான் வந்துங்கிறது 5ஆவது முறை. நான் அப்போவே சொல்லியிருப்பேன் தானே, அங்கே போகிறேன் இங்கே எத்தனை வந்து இங்கே கொடுக்குறேன், அங்கே போகிறேன் இங்கே எத்தனை வந்து இங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஆகிட்டுக்குது. நானும் அப்போ தான் அங்கே போகிறேன் இங்கே வரேன், அங்கே போகிறேன் இங்கே வரேன், இதே தான் எனக்குது. அது ஏனே தெரில எனக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் எனக்குது. ஏன்னா இது அவுட்ரு ஜோனுக்கு வெளியே இருக்கிறேன். நான் ஜோனுக்கு உள்ளே போனால் தான் எனக்கு ஆர்டர் வரும். நான் வேறு ஜிக்ஸ் எல்லாம் புக் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு. எவ்வளோ மணி வரைக்கும் புக் பண்ணிக்கிறேன்னா 11 மணி வரைக்கும் ஜிக்ஸ் புக் பண்ணி வச்சுக்கிறேன். பார்க்கலாம், மழை வராதுன்ற ஒரு நம்பிக்கை தான். நான் அச்சுன்னு போகிறேன் பாரு கார் வரேன். ஏதோ பேட்ரி காரு என்ன ஃபாஸ்ட்டாக போகுது. சரி, ஓகே வேறு எதுனா வேறு ஆர்டர் கேட்டுச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகுது. எங்கே இருக்கிறேன்னா ஆர்டி நகரில் தான் இருக்கிறேன். இருக்கும்போது தான் கரெக்டாக ஆர்டர் வருது. வேறு சும்மா ஆர்டர் இல்லையே, இங்கே வந்து உட்காரலாமேன்னு உட்காந்து அப்போ தான் வீடியோ ஆன் பண்ணி 2 வார்த்தை சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துச்சு. என்ன சொல்ல வந்தேன்னா கரெக்டாக டைம் இப்போ 7:30 மணி. அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 940 ரூபாய் ஆகிக்குது. வர கம்மியானே இருக்குது. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ஆர்டர் எங்கே போட்டுக்கணும்னா ஆர்டி நகர் கிட்ட தான் போட்டுக்கிறான். சாயங்காலம்னாக்கா டிராஃபிக் ஜாம் வேறு. அதே இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணி ஆகுது. ஆர்டரு ஸ்லோனா காத்தலேருந்து என்ன ஸ்பீடில் ஆர்டர் வந்து நிச்சோ அதே ஸ்பீடில் தான் ஆர்டர் வந்துருக்குது. அர்னிங்ஸும் அவ்வளோ தான் ஸ்லோவாக ஏறிக்குது. ஓகே சார், இது இப்போ எவ்வளோ ஆர்டர் வந்துருக்குதுன்னா 110 ரூபா ஆர்டர் வந்துருக்குது. அந்த சொல்லு தான் ஆன் பண்ணேன். பார்த்தா அதை விட்டு வேறு ஏதோ சொல்லினுக்கிறேன். காத்தலேருந்து இப்போ தான் ஹையஸ்ட் ஆர்டர் 110 ரூபா. எங்கன்னு தெரில. நான் ஆர்டர் பிக் பண்ணிட்டு ட்ராப் எங்கேன்னு சொல்கிறேன். அதே அந்த ஆர்டர் எங்கே வந்துருக்குதுன்னா சாகார் நகர் கிட்ட தான் வந்துக்குது. இங்கேருந்து கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்? 8 கிலோமீட்ரு. அதுக்கு 110 ரூபா. ½ ஹவரில் போயிடலாம். ஓகே வேறு பிக்கப் பண்ணிட்டு டோட்டல் அர்னிங்ஸ் எவ்வளோ வந்துச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சம்பவம் ஆகிடுச்சு வேறு. நானும் ஒரு முக்கால்வாசி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வீடியோவில் பேசிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே பண்ணாமல் நான் பேசினுக்கிறேன். அதை பார்த்தா ஆஃப் ஆகிடுச்சு. இதனால் ஆஃப் ஆகிடுச்சின்னு பார்த்தாக்கா அப்போ தான் தெரியுது ரெக்கார்டே ஆகலை. இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 11:15 ஆகுது. நான் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். நான் திருப்பி சொல்கிறேன், இதை இப்போ தான் ஆஃப் பண்ணுறேன். எப்பால் கிட்டே தான் வந்துச்சு. அந்த எப்பால் அப்படியே ஆர்டரை முடிச்சுட்டு அப்படியே ஒரே ரோடாக வந்துட்டு இப்படியே அந்த பிரிட்ஜ் மேலே ஏரியா வந்துட்டு வீட்டுக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கோட அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1314 ரூபா. 300 ரூபா பெட்ரோலு ப்ளஸ் 80 ரூபா சாப்பாடு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 934 ரூபாய் இருக்குது. இந்த 10 நாளாக நான் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்னா 11,223 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். இன்னும் 1 லட்ச ரூபாய் எவ்வளோ தேவைன்னா 88,777 ரூபா தேவை இன்னும் 90 நாளில். தீவிர நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா என் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வரல. அது ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான். அதில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன், அப்புறம் எடிட்டிங்கும் பண்ணுறேன், அப்லோடும் பண்ணுறேன். அதனால வீடியோ அப்லோட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 GB கேட்குது அந்த அப்லோடிங்க்கு. அதனால தான் என்கிட்ட வருது 1.5 GB தான். அது 1.5 GB அதுக்கே நான் செலவு பண்ணிட்டேன்னா இந்த ஜொமேட்டோவை நான் எப்படி ஓட்டோம். அதனால தான் நான் ரெகுலராக என்னால் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஆகல. அதனால தான் சண்டே என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டுற வீடியோவை சண்டே ஒரே நாளில் வச்சு காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அது அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த 50 ரூபா போட்டு அன்லிமிட்டெட் 4G வந்துச்சுன்னா அது வந்து காத்தாலேருந்து அப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி மிச்சம் அடுத்த வாரத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீடியோக்கும் ஷெட்யூல் போட்டு இந்த நாளைக்கு இந்த வீடியோ வரணும்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் வீடியோஸ் எல்லாம் வந்துருக்குது. இதுக்கு வர வேண்டிய வீடியோவுக்கு நான் இன்றைக்கி தான் தம்ப்நெயிலே எடுப்பேனே. அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு தேவையான டேக்ஸு அப்புறமா டைட்டலு இதெல்லாம் இன்றைக்கி இப்போவே நான் கொடுத்தேன்னா நாளைக்கு அப்போ ஷெட்யூல் போட்டிருப்பேன்னா நாளைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்றா அப்லோட் பண்ணின்னு இருப்பேன். அதனால தான் என் வீடியோஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாள் விட்டு ஒரு நாளோ வந்துருக்குது. ஆனால் கண்டிப்பாக வீடியோஸ் 100 நாள் வரைக்கும் வரும். அப்புறம் இப்போ சென்டரில் வர ஷார்ட்ஸ் வேறு நான் போட்டுனுக்கிறேன். ஷார்ட்ஸ் வேறு எப்படி எடுக்குதுன்னே தெரில.
அதே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட்ஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் ஆகிறதில்ல, வெறும் 100லேருந்து 150 MB அவ்வளோதான் கேட்குது ஷார்ட்ஸுக்கெல்லாம். அதனால தான் நான் ஷார்ட்ஸு இதிலே இப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் நான் இப்போவே போட்டுங்கிறேன். இவ்வளோ தான் நான் சொல்கிறது. வீடியோஸ் கண்டிப்பாக வரும், ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ 2 நாள் விட்டு 2 நாளோ வரும். ஆனால் கரெக்டாக காத்தால 11 மணிக்கு வீடியோ வரும். கரெக்டாக காத்தால 11 மணிக்கு வீடியோ வரலன்னா அப்போ தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோ வராதுன்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் வேணால் சென்டரில் வந்துடும். ஃபுல் வீடியோ 11 மணிக்கு ஷார்ப்பாக 11 மணிக்கு தான் வரும் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு ஜாஸ்தி அர்னிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.